நம்ம அனகதா சக்கரத்தை இயக்கிறது மூலமா இருக்கக்கூடிய ராஜ்ய உறுப்புகளை இயக்கிறதுக்கு ஒரு அற்புதமான முத்திரை இருக்குது. அந்த முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திர உச்சாரண மாதிரி. அந்த முத்திரை எப்படி பிடிக்கிறதுனா, உங்களுடைய சின் முத்திரை வச்சுக்கணும். 3 வச்சுட்டு விரல வீழ்ச்சி வச்சு மாதிரி வச்சுக்கிட்டு இடது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முத்திரை வச்சு வலிமையில் வச்சுக்கணும். சரிங்க, ஒரு மேலே மேலே காமிச்சு நீங்கள் வலிமையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முத்திரையை எடுத்து நெஞ்சுக்குழிட்ட வைக்கணும். ஆனால் நெஞ்சுக்குழி தொடக்கூடாது. தொடாமல் லைட்டாக தள்ளிக்கணும். லேசாக ஒரு சின்ன நூல் மட்டும் உள்ள போகிற கேப், அந்த கேப்பில் தள்ளி வச்சுட்டு கண்களை மூடி உட்காந்துக்கணும். மூடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து மூச்சை மெதுவாக எடுத்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமாக உங்கள் மூச்சை கவனிச்சுக்கிட்டேவும் இந்த எம்ங்கிற மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது நீங்கள் வந்து அலாரம் வச்சு 5 நிமிஷம் உட்காந்துக்கலாம். இல்லையா ஒரு 27 முறை, 54 முறை, 108 முறை இந்த கவுண்ட்ல நீங்க வந்து இந்த மதத்தை வந்து சொல்லிக்கலாம். மந்திரம் என்னன்னா, அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்ல உங்களுடைய அனாகத சக்கரம் வந்து நன்றாக இயங்க தொடங்கும். அப்புறமா மெதுவாக திறந்து நீங்க இந்த தியானத்தை வந்து முடிச்சுக்கலாம். சரிங்க, இதை செஞ்சுட்டு வர ஐபிபி, லோ பிபி, அதுக்கப்புறம் ஹார்ட் வந்து ஃபெயிலியர் கண்டிஷன் இருக்குது, அப்புறம் ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லக்கூடியது. ஹார்ட்னால உடம்புல வேற எங்காவது நீர் தேக்க முடியுதுன்னா சரியாகிறது. அப்புறம் கிட்னியோட பிரச்சனை, லிவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி அனைத்து விதமான விஷயங்களும் சரி செய்வதற்கு இந்த அனகதா சக்கர இயக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கிய தன்மை வந்து கொடுக்கும். எப்போ எந்த வியாதி வந்தாலும் ஒவ்வொரு சக்கரம் இயங்காத தன்மையில தான் அந்த வியாதி வந்து அதிகமாக பரவும். அப்போ சக்கரத்தை நம்ம இயக்கி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது இயங்கக்கூடிய தன்மைக்கு வந்து வரும். இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது ஆன்மீகத்தில் வரும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த சக்கரை இருக்கிறத கண்ணில் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஸோ இது நம்பிக்கையை சார்ந்த விஷயம், இறை நம்பிக்கையை சார்ந்த விஷயம். யாருக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்குதோ அவங்களும் இறை நம்பிக்கை எல்லா அளவும் செய்யுங்க. உங்களுக்குள்ளதான் செய்ய போறீங்க. செஞ்சு பாருங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். மேலும் இந்த மாதிரி முத்திரை சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பு நம்ம நீங்க கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதை தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலமாக அதுக்கான கட்டண சேவை கட்டி நீங்க முத்திரை மருத்துவத்தை கத்துக்க முடியும். நன்றி, வணக்கம். ஒரு வேலை சந்தேகம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.